ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, காலையிலேருந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் காத்துக்கிட்டே இருந்தேன். நான் சொல்ல போகிறது மிக மிக அவசரமான செய்தி. அதாவது, உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க பிரச்சனைகளையும் வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்க துன்பங்களையும் உன்னிடமிருந்து துரத்தி அடிப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன் செல்லமே. நான் சொல்லக்கூடியதை நீ தனிமையில் கேட்கும்போதுதான் எல்லாமே சரியாக உனக்கு புரிய வரும். உன் மனசுல மட்டும் நீ உறுதியோடு இருந்தீனா இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் உன்னை தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில வரக்கூடிய தோல்விகள் உன்னை பயமுறுத்தலாம், ஆனா நீ வெற்றிக்கு பிறந்த பிள்ளை. ஒருபோதும் நம்பிக்கையை தொலைக்காத. உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்து செய்யும் போது நிச்சயம் வெற்றி தானாக உன்னை தேடி வரும். இந்த காலத்து மனுஷங்களுக்கு கொஞ்சம் பணமோ பதவியோ கிடைச்சிருச்சுன்னா முதல்ல தனக்கு தெரிஞ்சவங்களையும் தனக்கு உதவியவர்களையும் மறந்து விடுகிறார்கள். அவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பார்வை குறைபாடும் வந்து விடுகிறது என் செல்லமே. அதனால உனக்கு தெரிஞ்சவங்க, உனக்கு நெருங்கிய உறவியர்கள் யாராவது கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்தாலும் நீ அவர்களை கூப்பிடாம தேடி போய் பார்க்காத. ஆனா உன் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் ஓ சாயப்பா நானே உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் எப்போதுமே உடைஞ்ச பொருட்களைத்தான் ரொம்ப அழகாக பயன்படுத்துவேன். உடைஞ்ச மேகம் மழை பொழிவது போல, உடைந்து போன நிலம் நல்லா உழுகும் வயலாக மாறுவது போல, உடைஞ்சு போன உன் மனசை அழகாக்கி அற்புதமான விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்குறேன். இப்போதைக்கு பதற்றத்தோடு இருக்கக்கூடிய உன் மனசுக்கு உன்னை சுத்தி நடப்பது அனைத்தையும் நல்ல விதமாக நான் நடத்தி தர்றேன் செல்லமே. இப்பதான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ எப்போதும் எல்லாத்தையும் அடைவதற்கு தைரியமான பிள்ளையாக இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது தகுதியற்ற சில மனிதர்களின் விமர்சனங்களுக்கு நீ பதில் சொல்றதை விட அமைதியாக இருப்பதுதான் நல்லது. மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சதால காசு இல்லாம ஏழையா போனவங்கன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லை. அதை விட மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நீ உதவி செய்றியோ, எந்த அளவுக்கு தான தர்மம் செய்றியோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில சொத்து சுகமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைய பெருகும் என் செல்லமே. நீ ஒவ்வொரு முறை தடுமாறும் போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போறது உன் சாயப்பா நான் தானே. நிச்சயமாக எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன். பொய்யான இந்த மனிதர்களையும் அவர்கள் தரக்கூடிய போலியான புகழையும் நீ ஒருபோதும் நம்ப வேண்டாம். உனக்கான உண்மையான மதிப்பை தர்றதுக்காக இந்த சாயப்பா தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய செயல்கள் எப்போதுமே சரியாய் சிறப்பா இருந்தாலே போதும். எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடந்திடும் என் செல்லமே. மனிதர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்வதென்பது இயல்பான ஒன்றுதான். அதனால நீ அவர்களை மன்னிக்கவும் மறக்கவும் கத்துக்கோ. தவறுகள் மறக்கப்படும் போது அது நல்லதாகவே நடக்கும். ஆனா தவறுகளை மீண்டும் மீண்டும் அவங்க தொடர்ந்து செய்யறாங்கன்னா அது சரியாக இருக்காது என் செல்லமே. இந்த உலகம் எப்பவுமே உன்னை பத்தி என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. நீ அதுக்கு பதிலா நீ செய்கிற செயல்கள் சரியாக இருக்குதாங்கிறத மட்டும் பார்த்துக்கோ. நேர்மையோடும் நம்பிக்கையோடும் நீ நல்ல செயல்களை செய்யும் போது இந்த சாயப்பாவின் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். ஒரு மனுஷன் இளமையில இருக்கும் போது கல்யாணமான புதுசுல கணவனும் மனைவியும் அன்பா பாசமா இருக்கிறது பெருசு இல்ல. இளமை முடிந்த பிறகும் கூட வயதான பிறகும் தன் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவன் தான் உண்மையான அன்பு கொண்டவன். அதே போல கணவன் நோய் நொடியிலோ அல்லது வறுமையிலோ வாழ்க்கைக்கு சம்பாத்தியமே இல்லாத நிலையிலும் அவரை நேசிக்கக்கூடிய மனைவிதான் உண்மையான அன்பு கொண்டவள் என்பதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நல்ல பாம்பு எப்போதுமே அதன் பாதையில குறுக்கா போறவங்களையும் அதை தொட்டவர்களையும் மட்டும்தான் தீண்டும். ஆனா இந்த மனிதன் யாருக்குமே துரோகம் செய்யாத நல்லவர்களைத்தான் முதல்ல தாக்குவான். அப்படி உனக்கு யாராவது கெடுதல் செய்ய வந்தாலும் அதை தாண்டி உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு தர்றேன். நீ ஒருபோதும் எதற்காகவும் வருந்த வேண்டாம் என் செல்லமே. உன் மனசை எப்பவும் சுத்தமா வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த நிமிஷத்துல இருந்தே
உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா துன்பங்களையும் துரத்தி அடிச்சு இனி இன்பமயமாய் உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கலங்கி நிற்கணுன்ற அவசியமே இல்லை. நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக கைகூடி வர செய்றேன். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் துயரங்களும் வியாதிகளும் கடன் சுமைகளும் அனைத்தும் உன்னை விட்டு விலகும்படி செஞ்சு காட்டுறேன். நீ என்ன நினைக்கிறியோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எல்லா மங்களங்களும் சந்தோஷங்களும் உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கை இன்பமயமானதா அழகானதா இருக்க போகுது. வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம் போலதான். யுத்தத்தில் எப்படி 2 பேர் எதிரிகளாக சண்டை போடுவாங்களோ அதே போல வாழ்க்கையிலையும் உனக்கு எதிராக யாராவது ஒருத்தர் இருக்கும் போதுதான் அவங்கள தாண்டி ஜெயிக்கணுன்ற எண்ணமும் உத்வேகமும் உனக்குள் இருக்கும். நீ எதை பார்த்தும் பயப்படாம துணிஞ்சு தைரியமாக எதிர்கொள்ள பழகு. வாழ்க்கைன்ற போர்க்களம் கண்டிப்பாக மாறி அமைதியானதாக ஆகும். வாழ்க்கையில இன்னைக்குதான் நீ புதுசா பிறந்திருக்கதா நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு வாழ தயாராகு. என்னுடைய துணையோடும் ஆசீர்வாதத்தோடும் உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. உன் வாழ்க்கையில வரப்போற முன்னேற்றத்தையும் உனக்கு கிடைக்க போற நல்லதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது. எப்பவுமே ஒரு விஷயம் உன்னை விட்டு விலகி போச்சுன்னா இன்னொன்று தானாக உன்னை வந்து சேரும். அதனால எதை நினைச்சும் கவலைப்படாத. குடும்பத்தை புறக்கணிச்சுட்டு மற்றவங்களுக்கு போய் உதவி செய்வதாலும் சேவை செய்வதாலும் உன் வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் வேலைகளையும் சரியாக செய்துவிடு என் தங்கமே. ஒரே இடத்துல நிக்கிறவன் நிச்சயமா தோத்துதான் போவான். ஆனா நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறவங்க நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. நீயும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சினா தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்படு. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றதை விட நீ என்ன செய்யறங்கிறது தான் முக்கியம். உன் வெற்றியை உன் உழைப்பின் மூலமாக கொண்டு வரணும் என் செல்லமே. வாழ்க்கையில சோதனைகள் வந்தா பயப்படாம அது உன் சக்தியை மெருகூட்ட வந்ததுன்னு நினைச்சுக்கோ. கடினமான பாதையில் நீ கஷ்டமாக இருந்தாலும் நடந்து போகும்போது அது உனக்கு உறுதியான முன்னேற்றத்தை கொடுக்கும். எப்போதும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத. நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். உன் துன்பம் எல்லாம் தீர்ந்து என் அருளால உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. யாரும் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைனாலும் கூட உனக்கு நீயே சமாதானம் சொல்லிக்கிட்டு தைரியம் சொல்லிக்கிட்டு உன்னுடைய எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். நீ செஞ்ச தவமும் நீ என்னை நம்பி வணங்கிய வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் எல்லாமே அதற்குரிய பலனை இப்போ கொடுக்க போகுது. உனக்காக உதவி செய்ய யாருமே இல்லாத போது உன் கரம் பற்றி என்னுடைய பிள்ளை நீன்னு சொல்லி உன அரவணைச்சுக்கிட்டது இந்த சாயப்பா நான் தான். கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுப்பேன். ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்தால் போதும். எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. பணமும் பதவியும் எது வந்தாலும் நீ எப்போதும் எளிமையாக பொறுமையாக இருக்க கத்துக்கணும்.